Hi friends, இந்த வீடியோவில் நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் அல்கோரிதத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்டாக இருக்கிற இந்த ஸ்டக் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஸ்டக் அரே யூஸ் பண்ணி எப்படி இந்த அல்கோரிதம் க்ரியேட் பண்ணுறதுங்கிற சம்மந்தமாக தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக நான் என்ன செய்திருக்கேன்னு சொன்னால் run.javaன்னு சொல்கிற ஒரு கிளாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குரிய கிளாஸும் நம்ம அதே நேம்லேயே நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே என்ன செய்கிறேன்டா கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் மெயின் ஃபங்க்ஷன் இருக்கிற, அதாவது ஜாவா நீங்கள் ஆல்ரெடி ஜாவா டுட்டோரியல் என்று பார்த்துருந்தீங்களா இருந்தால் என்ன ரீசன்ஸுக்காக வேண்டி நான் இங்கே மெயினுங்கிறது க்ரியேட் பண்ணுறேனுங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மெயின்னு சொல்கிற ஃபங்க்ஷன் தான் ஃபர்ஸ்ட்டாகவே ஜாவாவில் எக்ஸிக்யூட் ஆக போகிற ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ நான் என்ன செய்திருக்கிறேன், மெயின் ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளோட டேட்டா ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணுறதுக்குரிய ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ struct.javaன்னு சொல்லி அந்த ஃபைலோட நேமை க்ரியேட் பண்ணி கிளாஸும் நமக்கு ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் ஆகிட்டுது. ஸோ நான் இங்கே என்ன செய்ய போகிறேன்டா ப்ராப்பர்ட்டிஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ WOP கன்செப்டில் என்கேப்சுலேஷன்ஸ் கன்செப்ட் படிக்கி நான் என்ன செய்கிறேன், இந்த ப்ராப்பர்ட்டிஸை ப்ரைவேட்டாக க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரைவேட் இன்டீஜர், இங்கே இன்டீஜர் டைப்பில் நான் ரெண்டு விதமான ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். முதலாவது வந்துக்கிட்டு இந்த ஸ்டக்ட சைஸ், ஸோ சைஸ் என்று சொல்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியும் த சேம் டைம் கடைசியாக இந்த ஸ்டக்குக்கு வந்த டேட்டாட இண்டெக்ஸ் பொசிஷன் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்காக டாப்னு சொல்கிற ஒரு ப்ராப்பர்ட்டியும் வந்துட்டு நான் இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த டேட்டாஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக நான் ஒரு அரே ஒன்று இன்டீஜரில் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரைவேட் இன்டீஜர் அரே கொடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு நேம் கொடுக்கேன் INT அரே அரேன்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுத்ததான் நான் என்ன செய்ய போகிறேன்டா, இந்த ஸ்டக்கை க்ரியேட் பண்ணும்போது எத்தனை சைஸில் இந்த ஸ்டக் இருக்கணும்னு சொல்கிறேன், அதாவது எவ்வளோ டேட்டாஸ் இந்த ஸ்டக்குக்குள்ளே நான் யூஸ் பண்ணணுங்கிறத வேண்டி எடுக்கிறதுக்காக வேண்டி நான் கன்ஸ்ட்ரக்டர் ரூடாக நான் இந்த டேட்டாஸை வேண்டி எடுக்கேன். ஸோ கன்ஸ்ட்ரக்டருக்கு நான் பப்ளிக் கொடுத்துக்கிறேன். கன்ஸ்ட்ரக்டர் எந்த ஒரு ரிட்டர்ன் டைப்புமே அதுக்கு இருக்காது. ஸோ அடுத்தது அது சேம் கிளாஸ்ட நேமாகவே இருக்கும். ஸோ ஸ்டக்குன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். சரிங்களா? ஸோ க்ரியேட் பண்ணிவிட்டு இங்கே நான் இன்டீஜர் டைப்பில் சைஸ்ன்னு சொல்லி வேண்டி எடுத்ததுக்கு பிறகு எந்த ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது மேலே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸை நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ திஸ் டாட் சைஸ் ஈக்குவல் நான் வேண்டி எடுத்துக்கிறேன் இந்த சைஸ். சரிங்களா? நான் வேண்டி எடுத்துக்கிற சைஸ். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் திஸ் டாட் இன்டீஜர் அரே ஈக்குவல் நியூ இன்டீஜர் பாக்ஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே எவ்வளோ சைஸான டேட்டாஸ் நான் இங்கே வேண்டி எடுத்தோன்னா அந்த சைஸை நான் இங்கே கொடுக்கும்போது அதுக்கேற்ற அளவுக்கு நம்மளோட அரே ஆட்டோமேட்டிக்காகவே க்ரியேட் ஆகிடும். ஸோ சைஸ்ன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். அடுத்தது நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என் ஆரம்பத்தில் கடைசியாக இன்சர்ட் ஆன இண்டெக்ஸ் பொசிஷன்ஸ் வந்துக்கிட்டு பிகினிங் ஸ்டேஜில் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது திஸ் டாட் டாப் ஈக்குவல் -1. என்ன காரணம் -1 கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ கடைசியாக இன்சர்ட் ஆன டேட்டா 0வாக இருக்கும்னு சொன்னால் சம்டைம் நீங்கள் கன்ஃப்ளிக்ட் ஆகலாம் வந்துக்கிட்டு. ஸோ அப்போ கடைசியாக ஒரு ஆள் இன்சர்ட் ஆகிருக்காரு, டாப் இண்டெக்ஸ் பொசிஷன் 0வாக இருக்குங்கிறதுக்காக வேண்டி. அதுவும் இல்லாமல் நீங்கள் கண்டிப்பாக 0 கொடுக்கக்கூடாதுங்கிறது இல்லை, நீங்கள் 0 கொடுக்கலாம். பட் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட அல்கோரிதத்தை எழுதிக்கங்க. பட் நான் இங்கே -1க்கு ஏற்ற மாதிரி தான் இந்த அல்கோரிதத்தை எழுதிக்கிறேன். சரிங்களா? ஸோ இங்கே நான் ரெண்டு மெயின் ஃபங்க்ஷன்ஸ் வந்துக்கிட்டு நாம் இங்கே பார்ப்போம். முதலாவது வந்துக்கிட்டு இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்துக்கிட்டு புஷ் பண்ணுறது, டேட்டாஸ் ஆட் பண்ணுறதுக்கு புஷ் ஃபங்க்ஷன் என்றும் டேட்டாவை ரிமூவ் பண்ணுறதுக்கு பாப் ஃபங்க்ஷன் என்று சொல்லி ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் நாம் இங்கே யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இப்போ அதுக்கு முதலாவதாக ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டக்ட ஸ்பேஸ் இருக்கா, ஒரு ஆளை இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் இருக்காங்கிறத செக் பண்ணி பார்க்குறதுக்கும், அதே சமயத்தில் இந்த ஸ்டக்கில் இருந்து ஏதாவது ஒரு டேட்டாவை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி அதில் டேட்டா இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறேன். இஸ் ஃபுல் அதே மாதிரி இஸ் எம்டின்னு சொல்கிற ரெண்டு ஃபங்க்ஷன் தான் நீங்கள் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ நான் என்ன செய்கிறேன், பப்ளிக் பூலியன் ஏன் க்ரியேட் பண்ணுறேன், இது எம்டியாக இருக்கான்னு கேட்டால் எஸ் ஓ நோ, இல்லாட்டி ரெண்டில் ஏதாவது ஒரு விட தான் வரும் இல்லையா? ஸோ அதே மாதிரி ரெண்டு விட வரக்கூடிய இடங்களில் நம்ம பூலியன் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரூன்னு சொன்ன இருக்கின்ற அர்த்தம், இல்லைடா ஃபால்ஸ்ன்னு சொல்லி டேட்டா ரிட்டர்ன் பண்ணப்படும். ஸோ நான் இஸ் ஃபுல் ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்டா, ரிட்டர்ன் பண்ண போகிறேன். எதை ரிட்டர்ன் பண்ணுறேன்டா, இந்த டாப்ட பெருமதி டபுள் ஈக்குவல் திஸ் டாட் சைஸ், அதாவது நம்ம ரெண்டுக்குமே திஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை திஸ் யூஸ் பண்ணாமலும் செய்யலாம்.
ஸோ திஸ் யூஸ் பண்ணால் உங்களால் ஈஸியாகவே ஆட்டோ ஃபில் பண்ணிக்கலாம். அதோட சைஸ் வந்துட்டு -1. சரிங்களா? ஸோ ஏன் நீங்கள் -1 கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால், இந்த டாப் என்று சொல்கிறது வந்துக்கிட்டு கடைசியாக இன்சர்ட் ஆன டேட்டாவோட இண்டெக்ஸ் பொசிஷன். உதாரணமாக நம்ம 5 டேட்டா இன்சர்ட் பண்ண போகிறோம்டா, 5வது இன்சர்ட் பண்ண டேட்டாவோட இண்டெக்ஸ் பொசிஷன் 4 இருக்கும். ஸோ அட் த சேம் டைம் இங்கே வந்துட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த சைஸ்ட பெருமதி வந்துக்கிட்டு 5 இருக்கும். ஸோ அதால் நம்ம கம்பேர் பண்ணுறதுக்காக ஏன் இண்டெக்ஸ் வந்துக்கிட்டு 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும், பட் சைஸ் வந்துட்டு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்கிறதால நான் இங்கே -1 கொடுத்து சரியான தானத்தை நான் செக் பண்ணி பார்த்துக்கிறேன். அட் த சேம் டைம் நான் இங்கே என்ன செய்ய போகிறேன்டா, பப்ளிக் பூலியன் இஸ் எம்டி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இந்த இஸ் எம்டி ஃபங்க்ஷனில் என்ன செய்ய போகிறேன், ரிட்டர்ன் பண்ண போகிறேன். எதை ரிட்டர்ன் பண்ண போகிறேன்டா, திஸ் டாட் டாப், அதாவது இந்த டாப்பில் இருக்கிற பெருமதி வந்துக்கிட்டு -1க்கு சமனான்னு சொல்லி செக் பண்ணுறேன். அப்படி இருந்தால் என்னென்ற அர்த்தம், இந்த அரே வந்துட்டு எம்டியாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். ஸோ ஏன்னா நீங்கள் -1 யூஸ் பண்ணுறேன், உங்கள் எல்லாருக்குமே நல்ல தெளிவாக தெரிஞ்சிருக்கும். நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது, இந்த கன்ஸ்ட்ரக்டரை கால் பண்ணும்போது இந்த டாப் பெருமதி -1 தான் இருக்கும் நம்மட இந்த அல்கோரிதம் படிக்கு. ஸோ அப்போ -1 இருந்தால் அந்த ஸ்டக்குக்குள்ளே யாருமே இன்னும் வரலைன்னு சொல்லித்தான் அர்த்தமாக இருக்கும். ஸோ அடுத்தது நமக்கு தேவையான முக்கியமான ஒரு ஃபங்க்ஷனான புஷ் ஃபங்க்ஷனை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ பப்ளிக், ஸோ புஷ் ஃபங்க்ஷன் எதையுமே ரிட்டர்ன் பண்ணாதுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலாம், வாய்டுங்கிறது கொடுத்துக்கலாம். இல்லை ஏதாவது டேட்டாவை ரிட்டர்ன் பண்ண போகுதுன்னு சொன்னால் நாம் அந்த டேட்டா டைப்பை நம்ம கொடுத்துக்கலாம். இப்போதைக்கு நம்மளோட சினரியோ படிக்கு நாம் இங்கே எதையுமே ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல, அதால் நான் வாய்டுங்கிறது கொடுத்துருக்கேன். ஸோ அடுத்தது நேம் கொடுத்துக்கிறேன், இந்த ஃபங்க்ஷனை நேம் புஷ் என்று சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இன்டீஜர் டேட்டா, ஸோ டேட்டாவை நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா, செக் பண்ணுறேன், இஸ் ஃபுல் ஃபங்க்ஷனை செக் பண்ணிக்கிறேன். அப்போ புஷ் இல்லைன்னு சொன்னேன் உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த நோட்டேஷன் யூஸ் பண்ணுனா நாட் என்று சொல்லுவாங்க இந்த ப்ரோக்ராமிங்கில். ஸோ நாட் இஸ் ஃபுல், அதாவது இந்த நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிட்ட டேட்டா முதலாவது செக் பண்ணிக்கிறேன் நாங்கள் ஸ்பேஸ் இருக்கா இல்லைன்னு சொல்லி. ஸ்பேஸ் இருந்தால் என்ன செய்யுங்க, இன்டீஜர் அரே அதில் இண்டெக்ஸ் என்ன செய்யுங்க, இந்த டாப் ப்ளஸ் டாப் என்று சொல்லி கொடுத்துக்கிறேன். ஏன் நான் ப்ளஸ் டாப்னு சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி இது -1ல் இருக்கு. ஸோ நான் இப்போது -1லேருந்து 0க்கு மாற்றினதுக்கு அப்புறம் தான் இந்த டேட்டா இன்சர்ட் ஆகணும். -1லே நாம் என்ன செய்யலாது, டேட்டா இன்சர்ட் பண்ணிடலாது. ஸோ டாப் ப்ளஸ் யூஸ் பண்ணிங்கன்னா முதலாவது -1 கொடுக்கும், இந்த இன்டீஜர் அரேக்கு -1 கொடுக்கும். ஸோ கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ப்ளஸ் பண்ணப்படும். பட் இப்போது ப்ளஸ் டாப் கொடுத்ததும் ஃபர்ஸ்ட்டுக்கு -1லேருந்து 0க்கு மாறிடும். அதுக்கப்புறம் அந்த டேட்டா அசைன் பண்ணப்படும். ஸோ நாங்கள் இதை கொடுத்ததுக்கப்புறம் என்ன செய்கிறேன், இந்த டேட்டாவை ஈக்குவல் பண்ணிவிடுறேன். ஸோ அப்போ நமக்கு பொருத்தமான இண்டெக்ஸ் பொசிஷனில் இந்த டேட்டா போய் ஸ்டோர் ஆகிடும். ஒருவேளை எல்ஸ், சரிங்களா, ஸோ எல்ஸ் பண்ணிக்கிறேன். எல்ஸ் பண்ணிவிட்டு ஒருவேளை இது எம்டியாக இருந்தால் என்ன செய்யுங்க, system.out.println இங்கே நான் என்ன செஞ்சுக்கிறேன், யுவர் ஸ்டக் இஸ் எம்டி என்று சொல்லி ஃபுல் என்று சொல்லி ஒரு மெசேஜ் ஒன்று நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ நமக்கு என்ன செஞ்சிடும், இங்கே ஸ்டக் ஃபுல்லாக இருந்தால் நமக்கு கண்டிப்பாக ஃபுல் என்று சொல்கிற மெசேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகிடும். அதே மாதிரி நான் என்ன செய்ய போகிறேன்டா, ஒரு டேட்டா வந்துட்டு பாப் பண்ண போகிறேன், அதுலேருந்து ரிமூவ் பண்ண போகிறேன். ஸோ ரிமூவ் பண்ணும்போது இங்கே என்ன செய்கிறேன், பப்ளிக் ரிட்டர்ன் டைப் வந்துட்டு இங்கே இன்டீஜர் கொடுக்க. நீங்கள் எதையுமே ரிட்டர்ன் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ணால் மட்டும் போதுமெண்டா நீங்களும் இங்கே வாய்ட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக வேண்டி நான் இன்டீஜர் யூஸ் பண்ணுறேன், பாப் ஃபங்க்ஷன்ஸை கால் பண்ணுறேன். ஸோ பாப் ஃபங்க்ஷனை நீங்கள் இங்கே கால் பண்ணும்போது ஓகே, ஸோ பாப் ஃபங்க்ஷன் இங்கே நான் கால் பண்ணும்போது முதலாவது அதுக்குள்ளே டேட்டா இருக்கா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். சரிங்களா, ஸோ செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் டேட்டா இல்லை என்று சொன்னால் தான் நம்ம என்ன செய்யணும், அந்த டேட்டாவை அங்கேருந்து நம்ம ரிமூவ் பண்ணி விடணும். ஸோ நான் செக் பண்ணிக்கிறேன், இஃப் கண்டிஷன்ஸ் கொடுத்துட்டு இஸ் எம்டி ஃபங்க்ஷன்ஸ். ஸோ எம்டியாக இருக்கும் என்று சொன்னால் நான் என்ன செய்கிறேன், system.out.println கொடுத்துட்டு யுவர்
stuck is empty என்று சொல்லி ஒரு மெசேஜ் வந்து கொடுத்துக்கிறேன். அப்படி இல்லை டேட்டாஸ் இப்போ எனக்கு எம்டி இல்லை என்று சொன்னால் எல்ஸ் கண்டிஷனுக்கு வந்துட்டு நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் இன்டீஜர் அரே இன்டீஜர் அரே இதுக்குள்ளே நான் டாப் மைனஸ் மைனஸ் என்ன காரணம் டாப் மைனஸ் மைனஸ் கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நான் இந்த டாப்ட பெருமதி என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடைசியாக இன்சர்ட் ஆன டேட்டாவோட இண்டெக்ஸ் பொசிஷனை ஞாபகம் வச்சுக்கிறது இல்லைங்களா. ஸோ அப்போது நான் இப்போ ஒரு டேட்டா இன்சர்ட் பண்ணும்போது இந்த இடத்த அது என்ன மாறிடும் 0ன்னு சொல்கிற இண்டெக்ஸ் பொசிஷனை ஞாபகம் வச்சுருக்கேன் ++ டாப் அண்டு கொடுக்கும்போது. ஸோ அப்போ நான் அந்த இண்டெக்ஸ் பொசிஷனில் அந்த டேட்டாவை எடுத்துகிட்டு திருப்பி -1 மாற்றணுங்கிறதுக்காண்டி நான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ என்ன காரணத்துக்காக வேண்டி எனக்கு இங்கே எரர் காட்டுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே நான் ரிட்டர்ன் பண்ணுவேன் இன்டீஜர் டேட்டா டைப்புன்னு சொல்லியிருக்கேன். பட் எல்ஸில் மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். இஃப்பில் நான் ரிட்டர்ன் பண்ணலை சரிங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது நான் இங்கே என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் டாப் இல்லாட்டி -1 இல்லாட்டி இன்டீஜர் டாட் மினிமம் வேல்யூஸை நம்ம கொடுத்துக்கலாம் சரிங்களா. ஸோ மினிமம் நம்பர்ஸ் அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை நீங்கள் கால் பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே என்ன செய்கிறேன்டா நான் -1 கொடுத்துக்கிறேன் ஓகே. ஸோ இப்போ என்ன நடக்கும் பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்துக்கிட்டு -1ங்கிற டேட்டாஸ் நம்ம இன்சர்ட் பண்ணியிருக்க மாட்டோம்ங்கிறதால ஸோ நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். நமக்கு ரிட்டர்ன் பண்ணுற இந்த டேட்டா வந்துட்டு -1 இருந்து அது எம்டியாக இருக்குன்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக டிஃப்ரெண்ட் பண்ணு. ஸோ அப்படி இல்லை அதை விட கூட தானம்னு சொன்னால் இங்கே நம்மளால் அந்த வேல்யூஸை வேண்டிய இடத்துக்கு இயலும் பாப் ஃபங்க்ஷன்ஸ் விடாக. அடுத்தது பார்த்தீங்கன்னா பீக் ஃபங்க்ஷன். ஸோ பீக் ஃபங்க்ஷன் என்ன செய்யும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கடைசியாக இன்சர்ட் ஆன டேட்டாவோட வேல்யூஸை நம்மளால் பார்த்துக்க இயலும். ஸோ நான் பப்ளிக் இன்டீஜர் பீக் ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே நான் எந்த ஒரு பராமீட்டரும் பாஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நான் ஜஸ்ட் ரிட்டர்ன் பண்ணுறேன் இன்டீஜர் அரேட டாப்ட பெருமதியை மட்டும் இங்கே கொடுத்து வரேன். ஸோ டாப்ட பெருமதியை கொடுத்ததும் கடைசியாக இருக்கிற இண்டெக்ஸ் பொசிஷன் இங்கே பாஸ் பண்ணதும் அந்த அரேக்குள்ளே என்ன வேல்யூஸ் இருக்கோ அந்த இடத்த ஸோ அதை நமக்கு ரிட்டர்ன் பண்ணி விட்டுரும் சரிங்களா. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மட ஸ்டக்ல ஃபங்க்ஷனாக இருக்கும். ஸோ அது ஸ்டக்ல ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணும். ஸோ நமக்கு இது தேவையில்லாமல் ஆட் ஆன உண்டோ. ஸோ நான் அதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். எப்படி வேலை செய்யும் கடைசியாக லிஸ்ட்டில் வந்தவர் தான் முதலாவது அந்த லிஸ்ட்டை விட்டு வெளியெல்லாம் போவார். நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிறோம் எப்படி அந்த ப்ராசஸ் நடக்குதுன்னு சொல்லி. ஸோ ஸ்டக்குக்கு ஃபஸ்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸ்டக் எஸ் ஈக்குவல் நியூ ஸ்டக்குன்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு வேல்யூஸ் கேட்குது. ஸோ நான் என்ன செய்கிறேன் 5ன்னு சொல்லி ஒரு வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ 5 பேர் ஆட் பண்ணுறதுக்குரிய ஸ்டக் நமக்கு க்ரியேட் ஆகிட்டுது. எஸ் டாட் புஷ் ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணிக்கிறேன். ஸோ 25 20 10 35. ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே டேட்டாஸ் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். புஷ் ஃபங்க்ஷன்ஸ் கால் பண்ணிக்கிட்டேன். இப்போது நான் பாப் பண்ணும்போது எனக்கு கண்டிப்பாக 35 தான் எனக்கு டிஸ்பிளே ஆக வேண்டியது இருக்கும். ஸோ நான் செக் பண்ணிக்கிறேன். system.out.println சொல்லி கொடுத்துட்டு s.pop functions அது கண்டிப்பாகவே நமக்கு இன்டீஜரை ரிட்டர்ன் பண்ணும். அந்த இன்டீஜரை நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு கொடுத்ததும் இந்த பிரிண்ட் ஃபங்க்ஷனுக்கு கொடுத்ததும் ஆட்டோமேட்டிக்காகவே எனக்கு டேட்டாஸ் வந்துட்டு பிரிண்ட் ஆகக்கூடிய மாதிரி இருக்கும். கடைசியாக என்ன டேட்டாஸ் வந்துட்டு ஆட் ஆகிருக்குன்னு கடைசியாக இந்த டேட்டா ரிமூவ் பண்ணப்பட்டிருக்குன்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறதுக்கு இங்கே இருக்கும்போதே நம்ம சிஎம்டியை ஓப்பன் பண்ண போகிறோம்னு சொன்னால் கண்ட்ரோலோட ஷிஃப்டோட சியை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாவா சி run.java ஃபஸ்ட்டுக்கு கம்பைல் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்னன்னு சொல்லி உங்களுக்கு புரியலைன்னு சொன்னால் நீங்கள் இந்த ஜாவா கோடிங்ஸுக்குரிய டுட்டோரியலில் பாருங்கள். ஸோ ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ ஜாவா ரன்னு சொல்லி கொடுத்ததும் பாருங்கள் எனக்கு 35ன்னு சொல்கிற வேல்யூஸ் வந்துட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஏன் 35 தான் இப்போது நமக்கு கடைசியாக இன்சர்ட் ஆனால். ஸோ கடைசியாக இன்சர்ட் ஆனால் தான் கடைசியாகவே ரிமூவ் பண்ணப்படுவார். ஸோ திருப்பியும் ஒரு தரம் பாப் பண்ணுறேன். இப்போ உங்களால் திருப்பியும் ஒரு தரம் பார்த்துக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அடுத்ததாக நமக்கு ரிமூவ் ஆக போகிறவர் 10 இருப்பார். ஃபர்ஸ்ட் பாப்பில் வந்துட்டு 35,
செகண்ட் பாப்பில் வந்துட்டு நமக்கு 10ன்னு சொல்கிற விட டிஸ்பிளே ஆகும். நான் ஜாவா சி run.javaன்னு சொல்லி கால் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஜாவா ரன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். பாருங்கள் 35 அதோடு சேர்த்து 10ன்னு சொல்கிற விடையும் நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகே ஃபைன். அப்போ பீக் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்ப்போம். ஸோ system.out.printlnல s.peak ஸோ என்று கொடுத்ததும் இப்போ நமக்கு என்ன விட டிஸ்பிளே ஆகும்? கண்டிப்பாக 20 என்று சொல்கிற விட டிஸ்பிளே ஆகும். என்ன காரணம்? ஸோ நான் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக வேண்டி நான் இந்த இடத்த என்ன செய்கிறேன்? பீக்ன்னு சொல்லி இங்கே கொடுத்துக்கிறேன். பீக் ஃபங்க்ஷன் ஸோ கால் பண்ணிக்கிறேன். இப்போ செக் பண்ணி பார்ப்போம். ஜாவா சி run.java ஜாவா ரன் கம்பேர் பண்ணுறேன்னு பாருங்கள். பீக் ஃபங்க்ஷன் 20ன்னு சொல்லி எனக்கு டிஸ்பிளே ஆகுது. பர்ஃபெக்டாகவே எனக்கு வந்திருக்கு. ஓகே, அப்போ நான் திருப்பி செக் பண்ணி பார்க்கேன். அப்போ இஸ் ஃபுல் இஸ் எம்டி எல்லாம் ஒர்க் பண்ணுதான்னு சொல்லி நான் என்ன செய்கிறேன்? நீங்கள் ஒரு வேலஸ் கொடுக்கேன். திருப்பி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு இன்னொரு வேலஸ் கொடுக்கேன். ஓகேங்களா? இங்கே 5 டேட்டா இன்சர்ட் ஆகும்னு சொல்லியிருக்கேன். ஆனால் 2 4 6 அப்போது 6 டேட்டா எனக்கு இங்கே என்ன செஞ்சுருக்கு? இன்சர்ட் ஆகிருக்கு. அப்போ கண்டிப்பாக நமக்கு ஒன்றில் வந்துக்கிட்டு ஸ்பேஸ் இல்லைங்கிறது நமக்கு டிஸ்பிளே ஆகணும். செக் பண்ணி பார்ப்போம். ஜாவா சி run.java ஸோ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்பைல் ஆகிட்டது. ஜாவா ரன் கொடுத்து விட்றேன். பாருங்கள், யுவர் ஸ்டாக் இஸ் ஃபுல்லுன்னு சொல்கிற மெசேஜ் வந்துட்டு நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. என்ன காரணம்? இந்த 57 வந்துட்டு நான் இங்கே புஷ் பண்ணும்போது எனக்கு இந்த எரர் அதாவது அந்த மெசேஜ் டிஸ்பிளே ஆகிருக்கு. என்ன காரணம்? 5 டேட்டா தான் இன்சர்ட் பண்ணலாம், நீங்கள் 6 டேட்டா இன்சர்ட் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொல்கிறது தான் எனக்கு டிஸ்பிளே ஆகிருக்கு. ஸோ ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள். நம்ம அடுத்தடுத்த டேட்டா ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.